கப்பலாம் கப்பலாம் பிடிக்க ட்ரை பண்றோம். லவ் மோர் தமிழ்நாடோட சிங்கப்பூர், மலேசியா, அதர் கண்ட்ரீஸில் போய் விளாட்றது தான் பிடிக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த செலிபிரிட்டிஸ், why did you love to play in Tamil? Not that, see, அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து சேக்பாக்கில் போனால் நிறைய வாட்டி விளையாடி இருக்கோம். சி உண்மையில் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹைதராபாத் போய் விளையாடும்போது கூட இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடின அதே ட்ரெஸ்ஸிங் ரூம், அதே கிரவுண்டு, அதே பிச்சு. ஸோ நம்ம விளையாடும்போது இட்ஸ் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஸோ அது ஒரு உண்மையிலேயே அந்த ஸ்டேடியத்தில் போய் சச்சின் இங்கே தான் விளையாடி இருக்காரு, நாம கூட இதே பிச்சில் விளையாடுறோன்ற ஒரு ஃபீலிங் தான். ஸோ வேற வேற கண்ட்ரிஸ் போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போடுங்க, வர சொல்லுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேப்பர்ல போட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸ். அப்படி கிடையாதுங்க, அவங்க வரணும்ல, நம்ம சும்மா கூப்பிட முடியாதுல்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அவங்களோட இது வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ற ஒரு லீக் கிடையாது. நீங்க வந்துதான் ஆகணும் அப்படி இல்லாம இட்ஸ் அபவுட் நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னா, சி லைக் ஐ செட், இப்போ ஒவ்வொரு ஹீரோயின் நம்ம கூப்பிடணும்னா இட்ஸ் ஹியூஜ் சார்ஜ். அவங்க வந்து அது ஒரு கமர்ஷியலா பாக்குறாங்க. ஸோ அந்த கமர்ஷியல் வைபிலிட்டி வந்து கண்டிப்பா இந்த லீக்ல கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ மேக்சிமம் எங்களால ரிக்வெஸ்ட் பண்ணி யாராவது அந்த இப்போ சப்போஸ் பெங்களூர் இல்லைன்னா ஹைதராபாத் நடக்கும்போது அங்க இருக்கிற ஸ்டார்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி வில் ஆஸ்க் தெம் ஃபார் சப்போர்ட். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். தவிர நீங்க வந்துருங்க உங்க ஒரு ஃபீஸ் நம்ம பே பண்ணணும்னு சொன்னோம்னா ஐ திங்க் அது முடியாது. ஸோ தட்ஸ் எ ப்ராப்ளம். Yes, sir. Sir, over the last 10 years, I don't want to say the numbers that went into building. நானே சொல்றேன், அவர் சொல்றது தப்பு. ஏன்னா see he is not இப்போ வந்து நம்ம இப்போ இவரா இருக்கட்டும், கங்கா பிரசாதா இருக்கட்டும், he has made us feel comfortable. பேசிக்கா வந்து என்னன்னா நம்மளோட ஸ்டே, ஃபுட், டிரான்ஸ்போர்ட், நம்மளை பாத்துக்கிறது, அதெல்லாம் மீறி வாட் எவர் த பெஸ்ட் ஹி கேன் கிவ். அது வந்து 1 லட்சமோ 50,000 ரூபாய், 5 லட்சமோ 10 லட்சமோ வாட் எவர் அந்த சீசன்ல அந்த எவ்வளவு கொடுக்க முடியுமோ தட் வி ஈக்குவலி டேக் இட். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் ஒரு அவங்க கூட வந்து இவங்களை வந்து ஃப்ரீயா பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதுல தான் அவங்களும் பண்றாங்க. It's negligible to what they usually get for one day. It's very, very negligible. It's just the passion of the game more than anything else. Vishnu, do you have any plan to introduce like the WPL, CCLW, this women cricket league? No, sir, no plan. சார் சேரிங்கே வர மாட்டேங்குது. ஆமா, சேரிங்கே வர மாட்டேங்கிறாங்க. இல்ல அதுதான் இப்போ நார்த்ல இருந்து 4 டீம் இருக்கு. அதுல அது வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து அது விஷ்ணு தான் சொல்லணும். You can have an exhibition game, but that can't be a tournament. அது வந்து ஒரு மேட்ச் தான் நடக்கும். அது வந்து ஒரு டோர்னமெண்டா நம்ம அது பேஸ் பண்ண முடியாது. அதான் சார், ஃபீஸிபிலிட்டி நம்ம பார்க்கணும். நம்ம டோர்னமெண்ட் வேணும்னா வந்து அந்த மினிமம் ஒரு 6 டீம் 8 டீம் இருந்தாலும் ஒரு டோர்னமெண்டா ரன் பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் எல்லாருமே ஆடிச்சிருக்காங்க சார். எல்லாரும் சொல்றேன் டீம்ல எது சார் சேலஞ்ச் எடுத்து பண்ணும்போது சார் அதுக்கும் பூஸ்டர்ல சம்பந்தமே இல்லை சார். இல்ல அதுதான் சார், விளையாடலாம், கண்டிப்பா வந்து விளையாடலாம். ஆனா ஒரு சொன்ன மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மேட்சா மேபி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபெஸ்டிவல் டே அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மேட்சா நடத்தலாம். அது டெஃபினட்டா நடத்தலாம். அது வந்து நாட் பாசிபிள்லாம் இல்ல. பட் ஒரு டோர்னமெண்ட்ங்கிறப்ப ஆப்வியஸா நம்மளுக்கு இத்தனை டீம் வேணும் இல்ல சார். இதுவே பேன் இந்தியா சார்.
சார் போஜ்பூரி, பஞ்சாப், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இத்தனை டீம்ஸ், பெங்கால், மும்பை, இத்தனை டீம்ஸ் இருக்கு. So, இதே பாயிண்டே தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ சினிமா அண்ட் சோனில வருதுனாலே வந்து அது எவ்வளவு பெரிய ரீச். இன்ஃபேக்ட் இது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ்ல வந்து சிசிஎல் வருது. ஸோ எங்க எல்லாருக்குமே, எங்க உட்பட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த பிகெஸ்ட் ரீச் வி வில் கெட். ஏன்னா இவ்வளவு சேனல்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றது இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஜரா இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் லோகோ டிஷர்ட் மாத்திட்டாங்க. அதே மாதிரி சிசிஎல் கார்டு ஏதாவது இருக்கா? வீட்ல ஏதோ இல்லை டிசைன் ஸ்பான்சர் மாறும்போது அதோட அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் மாறும். ஹீரோஸ்லாம் வந்து இப்போ கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டீங்க. சில பேர் வந்து ஹீரோஸ் மேக்ஸிமம் வந்து பெரிய ஹீரோஸ்லாம் வந்து உங்களுக்கு கலந்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அவங்க மாதிரி யாரும் கூப்பிட முடியுமா? நீங்க கூப்பிட்டாதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க கூப்பிட்டு வரல. சார் வருவாங்க. நாங்க கூப்பிட்டா அதான் நான் சொல்றது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கமிட்மெண்ட். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months ஒரு கமிட்மெண்ட். ஏன்னா ப்ராக்டிஸும் சரி. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சும்மா நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த ரப்பர் பால்ல டென்னிஸ் பால்ல விளையாடுற மாதிரி விளையாட முடியாது. இது வந்து நீங்க மேட்ச் பார்க்கும்போது ஒரு 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 ரியல் ஒரு டீம் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுற ஒரு டீம் எப்படி ஆடுவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஆடுறாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து அந்த கமிட்மெண்ட், அந்த 2-3 months கமிட்மெண்ட் கொடுத்தாதான் அந்த லெவலுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இன்ஃபேக்ட் அதனால தான் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பிஸியா இருக்கிறதுனால ஐ திங்க் அவங்களுக்கு அந்த டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். கப்பு முக்கியம், அடிச்சிருவோம். ஆர்யா, why do you choose only cricket for celebrity? ஏன் ஃபுட்பால்? இல்லை, எனக்கு பர்சனலாக ஃபுட்பால் தான் பிடிக்கும். பட் என்னன்னா அது ஆடுற மெம்பர்ஸ் கம்மி. ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இட்ஸ் லைக் எ ரிலீஜன். ஸோ எல்லாருக்குமே வந்து பேசிக்காக நீ வந்து சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து அந்த ஒரு விளையாடி இருப்பாங்க. ஸோ தட் அதோட ரீச் டெஃபினெட்லி இஸ் பிகர். ஸோ பட் ஃபுட்பால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இப்போ நிறைய ஃபுட்சால் அந்த இதெல்லாம் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இட்ஸ் மச் பெட்டர். பட் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு லீகா கூட, ஆக்டர்ஸ் லீகா கூட கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி பிகர். இல்ல எல்லாருமே வருவாங்க. விஷ்ணு, about football cricket, football league. We haven't thought of that yet, sir, because we need to make one project viable and sustainable. We're struggling with this only, so thinking of something else will happen only if we see good results in this, which we are seeing right now. Over the years, any sports league in the world takes 7 to 10 years to survive, sir. And if someone has that patience and bandwidth to survive for 7 to 10 years, only then that league will sustain. So, for example, even in IPL, 3 teams defunct, like Deccan Chargers or the Pune Warriors or the Kerala Tuskers, they failed. And if you see, most of the teams suffered losses for the first 7-8 years. After the 10th year, everyone started seeing some kind of viability there. The same way in CCL also, we've been suffering initially, and now I think we have reached a stage where it's only growth from here, not seeing anything behind. So I don't think we have that kind of patience or bandwidth or energies to start one more league at this point of time. So this is the 10th season of CCL. So you know that we 10 years passed the test of time. 10 years of foundation போட்டுட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்குது. இடையில ஒரு தாட் இருக்குது. See, in IPL, their profession is cricket. They're being paid to play cricket. Here, their profession is acting. They're not being paid to play cricket here. No, auction comes when money is involved, when bidding is involved, right? So we are not paying them that we put them to auction. It's their passion for the game that they are coming together. So there's no
way that we can do an auction here because we can't buy them with money. சென்னையில practice கூட daily வரது players எல்லாம் access கஷ்டம். ஒரு team ஆ போயிட்டா அந்த ஊர்ல ஒரு travel பண்ணி ஒரு practice பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி பண்ணனா வந்து இப்போ இங்கேயே அவர் கேட்ட கேள்வி மாதிரி தான். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் ஒண்ணு அவரோட ஸ்டார்ட் பண்ண டிஸ்டர்ப் பண்ணா ஒண்ணு டைரக்டா நம்ம கிரவுண்ட்ல ஆட முடியாது. கிரிக்கெட் அவங்க ரெகுலரா கிரிக்கெட் இருந்தா கூட கிரிக்கெட் பால் ஆடுறது கொஞ்சம் வித்தியாசம். இன்ஜுரி பிரச்சனை இருக்கு. ஒன்னு வந்து பெரிய கிரவுட் மாதிரி ஆடும்போது அவங்க வந்து சும்மா சாதாரண ஆட முடியாது. ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கிரிக்கெட் வந்தாலும் ரெகுலரா அந்த டச் இருந்தாலும் ஆட முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க கேட்ட கேள்வி. அதனாலதான் வந்து அவங்க வர யோசிப்பாங்க. பிஸியா மினிமம் அவங்க வந்து ஒரு 20-30 டேஸா இதுக்காக பிராக்டிஸ் கொஞ்சம் ஒதுக்கணும். ஸோ அதை அவங்க டைம் ஷூட் ஸ்கெடியூல்ல பிஸி இருக்கணும். இப்போ நாங்களே லாஸ்ட் ஜாமி சொன்ன மாதிரி 1 மந்தா பண்றோம். சில பேர் 10 நாள் வந்திருக்காங்க, சில பேர் 4 நாள் வந்திருக்காங்க. எல்லாருமே அது மிக்ஸ் ஆகும். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ நாங்க சென்னை டீம் இங்க இருந்தே நம்ம ஈஸியா இப்போ பிராக்டிஸ் பண்றோம். டெய்லி ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு டீமோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்றது கஷ்டம். நீங்க சொல்ற மாதிரி எல்லா டீமும் சேர்த்தாங்கன்னா ஹைதராபாத் டீம் யாரா ஒருத்தர் இங்க இருந்து செலக்ட் பண்றாங்கன்னா ஒருத்தர் ஹைதராபாத் போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிகலி விஷ்ணு சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷனல் ஆக்டிவ் நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்காக எல்லாம் சேர்ந்து அதை பண்றோமே தவிர நம்ம ப்ரொஃபஷன் கிடையாது கிரிக்கெட். சார் ஆக்டிவிட்டிஸ் அவங்க நம்மளுக்கு காசு கொடுத்தா தான் உண்டு. CSR we did in the past, sir. When we were financially rich, we supported almost 100 heart surgeries. We supported almost 100 surgeries for women who suffered from acid attacks. So we did all of that. But this is the time where we are trying to revive ourselves. So I think even on the flight, they say first put the oxygen mask for yourself and then for the passenger, co-passenger. So here we are trying to revive the league. Once we revive the league, I think from next year we will get back to doing some CSR for sure. So this is the time that we are reviving ourselves from the pandemic. So last year we did a good job. This year we are doing much better. The success of this season will help us do much better things for the society also for next season, sir. அதான் சார் இது வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நிறைய லீக்ல நிறைய டீம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்டர்ஸ் சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து விளையாட வச்சிருந்தாங்க போன ஒரு 5-6 சீசன் முன்னாடி. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனிங் டீம் இருக்கு. ஸோ அவங்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த பிளேயர்ஸை வந்து இப்போ விளையாட விடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா சார் நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. ஸோ நிறைய இன்ஜரிஸ் அடிப்படுறது, இந்த போலிங் ஃபாஸ்டா வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீசன்ல வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து எல்போ வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரமணா போன வருஷம் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு பரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜரிஸ் வந்து இட்ஸ் நாட் நம்ம வந்து மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங். ஸோ அது இருக்கும்போது அவங்களோட ஷூட் ஸ்டடி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லை. See, best bowler, we have good bowlers like Dasarathi and Yadav, Adav and Bharat. But see, everybody does their best. Even Vishnu and Ashok Selvan, Vikrant. So, எங்க டீம்ல பாத்தீங்கன்னா யாரு கேட்டாலும் எல்லாரும் ஆல்ரவுண்டர் இருந்தாங்க. யாராவது பேட்டிங் போனோம்னா அவுட் ஆகி டக்குன்னு நான் போகணும்னு யோசிக்கிற பேட்ஸ்மேன் தான் எங்க டீம்ல ஜாஸ்தி. ஸோ அதனால கிரிக்கெட் ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நான் போர்டிங் போடுறேன், நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து சாவடிப்பாங்க. எவ்வளவு பேருக்கு தான் போர்டிங் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தீவிரமா எது பிராக்டிஸ் வந்து எங்க கேப்டன் தான் ஓப்பனிங் பேட்டிங் பேட்டிங் போலிங் எல்லாமே பண்ணலாம் பயங்கரமா அனுப்புறாங்க. பட் இட்ஸ் ஆல் ஃபன். ஏன்னா என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நம்ம ஃபீல்டுக்கு போனோம்னா ஜெயிக்கணும், அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ரோச் பண்ற விதம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவ்வளவு
இன்டென்ஸா இருக்கும். நான் விக்கெட் எடுக்கிறேன் மச்சான், எனக்கு கூடுறா, அவனுக்கு கொடுக்காது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சும்மா நம்ம வந்து கரெக்டா போலும் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பட் லைக் ஐ செட், எவ்ரிபடி இஸ் கேப்பபிள், எவ்ரிபடி இஸ் டேலண்டட். சார் ஐபிஎல் ஆரம்பிக்குது, ரொம்ப எங்களுக்கு அவமானமா இருக்கு சார். ஆர்டர் படி சொல்லுங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் சார். இது வேறு வந்துட்டு அதெல்லாம் வேணாம், சரி சும்மா இருக்கும். ஆர்டர் வந்துட்டு பிளேயர் பவுலர், கலை இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஓகேங்களா, நான் வந்து பேட் நல்லா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் பவுலர். நான் பவுலர். ஆர்வம் வந்து பர்டிகுலர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடுறாரு, ரொம்ப நல்லா அடிக்கிறாரு, கனெக்ட் பண்றாரு. எஸ்பெஷலா ட்ரீல்ஸ் நிறைய வந்து இல்ல நம்ம ஜோக்கு சொல்லுங்க, அதுக்கான எஃபர்ட் நிறைய போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். வீட்லயும் சைக்கிள்ல வந்துருவாங்க. சைக்கிள்ல வந்து ஓஎம்ஆர் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சைக்கிள்ல வந்து எங்களோட வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ரீல்ஸ் பண்ணிட்டு பேட்டிங் ஆடிட்டு திருப்பி சைக்கிள் போக வேண்டியது. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போயிட்டு இருக்கு உள்ள. அண்ட் ஐ வுட் சே சாந்தனு இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் போடுவார், பட் எனக்கு சாந்தனோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். obviously pro batsman. அதுக்கப்புறம் பசரதி அகைன் bowler கம் பேட்ஸ்மேன், மெயின் bowler தான். அது விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சத்யா. அப்புறம் ஷரண் அகைன் பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் மெயினா, ஹாஃப் ஸ்பின்னர். அண்ட் விஷ்ணு விஷால் ஆல்ரவுண்டர், ஹாஃப் ஸ்பின் போடுவார், பிளேயர் பேட்ஸ்மேன். விக்ராந்த் பிளேயர் ஆல்ரவுண்டர், நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடுவார், நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்க டீமோட அசோக் சில்வன் பாத்தீங்கன்னா மோர் ஹாஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்க டீமோட மூத்த கலைஞர் இருக்காரு சார், குடி, அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இதான் டீம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். மிர்ச்சி சிவா வந்துட்டு பவுலர். ஜீவா அகைன் பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்ஸ்மேன். அவரு கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு தூங்குவார் பவுலிங்ல. அவ்வளோதான், இதுதான் டீம் நினைக்கிறேன் இப்போதைக்கு.